அதற்காக போயிருந்தேன். அப்போ அந்த ஊழியக்காரரை சந்திக்கிறதுக்காக போகும்போது அவங்க எனக்காக அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மும்பையில் சரி ஒரு யூத் மீட்டிங் நடத்தணும் அப்படின்ற ஒரு பிளான் இருந்துச்சு. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் இந்த ஆக்ஷன் ஆர்மி 70 ஆரம்பித்ததுக்கப்புறம் இல்லை, இந்த தேசத்தில் இருக்கிற அநேக வாலிபர்களை ஆண்டவர் சந்திக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு தயக்கம். என்ன தயக்கம் அப்படின்னு சொன்னால், நம்ம பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே யாருமே வராமல் இருந்துச்சுன்னா அப்புறம் இவ்வளோ செலவு பண்ணி அங்கே போயிட்டு அது எப்படி இருக்குமோ தெரியல அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்போ அந்த நியூ இயர் டைம் அந்த ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவங்க அந்த ஜெபம் பண்ணும்போது கரெக்டாக அப்படியே அவளை நான் மனசில் நினச்சதை அப்படியே அவங்க ஜெபம் பண்ணாங்க. இல்லை, நீங்கள் இப்படி நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீ எதுக்கு தயங்கணும், அது சொன்னது கர்த்தர் அல்லவா, அவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். சரி, என்ன வந்தாலும் பரவாயில்ல, அது ஆண்டவர் திரும்ப ஒரு டைம் ஆண்டவர் அதை திரும்ப சொல்கிறாருன்னு சொல்லி அதுக்கான ஏற்பாடுகளை ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய எதிர்மறையாக தான் நடந்துச்சு. இது எப்படி அந்த லீவ் டேட்டை திடீர்னு 4ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி மாற்றிட்டாங்க.